Okay, good day everyone. This is Naganathan here. Let's move on with the class electronic publishing. Last class, I think I finished up to paragraph break, underline பார்த்துட்டோம் நம்ம paragraph break, horizontal line, font இதெல்லாம் முடிச்சிட்டோம். 3.2ல வந்து இதெல்லாம் பார்க்கணும் இன்னும். preserve line breaks, horizontal spacing, meta அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்க்கலாம் நம்ம இப்போது. அதுக்கப்புறம் if time permits we will move on to image handling also in the class. Okay, now let me open a browser. I'm opening a new browser. Let me try to bring it within the frame. This is the browser. I have earmarked for you Aksharam in print. Let's go to our site. Under academics, electronic publishing, lessons and notes. Under lessons and notes we have unit 3. Okay, this is what we were yesterday. Okay, now paragraphs and breaks பார்த்துட்டோம், break பார்த்துட்டோம், horizontal line, font, teletype வரைக்கும் முடிச்சிருக்கேன். styles, font, background color, text color, அப்புறமா HTML format இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் meta. Okay, now first styles. What are styles? இந்த ஸ்டைல்ஸ்ன்றது நீங்கள் இன்டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்டிசைனில் எப்படி நம்ம ஸ்டைல் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு பேர் கொடுத்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஏதோ ஒரு ஸ்டைல் நேம் கொடுத்துட்டு அந்த ஸ்டைலை வந்து நம்ம பேராகிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவோம். வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறது அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஸ்டைல்ஸ்? ஸ்டைல்ஸ் ஆர் நத்திங் பட் கிவிங் சம் ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், அதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறதுன்ற இப்போ பார்க்கலாம். இந்த HTML ஸ்டைல்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஒரு ஆட்ரிபியூட் என்பது என்ன என்று ஏற்கனவே விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஆட்ரிபியூட் என்பது ஒரு டேக் வந்தால் அதற்குள் வருவது ஆட்ரிபியூட் என்பதாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேக் நேம் வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்டைல் எனப்படும் ஒரு ஆட்ரிபியூட், அந்த ஸ்டைல் எனப்படும் ஆட்ரிபியூட்டிற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ தான் நம்ம வந்து நம்முடைய யூசர் கிவன் வேல்யூ. இது வந்து மாறுபடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நேமோ இந்த ஸ்டைல் என்ற வேர்டிங்ஸோ மாறக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம ஆட்ரிபியூட் என்று கூறுவோம். இந்த ஆட்ரிபியூட் என்பது இந்த டேக் நேமுடைய தன்மையை குறிப்பதாகும். ஸோ இது எப்படி கொடுக்கறதுன்றதை இப்போ பார்க்கலாம். தேர் ஆர் thousands ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்டு மல்டிஃபேரியஸ் வேல்யூஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துட்டபடிக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் CSS ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்பிளாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் த கிளாஸ். த ப்ராப்பர்ட்டி இஸ் அ CSS ப்ராப்பர்ட்டி, த வேல்யூ இஸ் அ CSS வேல்யூ. CSS என்பது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு. இது தனி நெக்ஸ்ட் 3.4ல் நான் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். அதற்கு முன்பு CSSனாக்கா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் என்று நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கப்போ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், வாட் இஸ் அ பேக்ரவுண்ட் கலர்? இதுபடிக்கு போகலாம். ஸ்டைல்ஸு, ஃபாண்ட்டு, பேக்ரவுண்ட் கலர். ஃபாண்ட் பார்த்துட்டோம் நம்ம நேற்றுக்கு, ரைட்? நோ வி கேன் சி பேக்ரவுண்ட் கலர் டுடே. பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடி கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஸ்டைல். பாடியுடைய டேக் எலிமெண்ட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே ஸ்டைல்ஸுன்றது ஒரு ஆட்ரிபியூட்டு, அதனுடைய ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர்ன்றது ப்ராப்பர்ட்டி, இது வந்து வேல்யூ. ஓகே, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது டெஸ்ட் இட் யுவர் செல்ஃப்ன்றதில் போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ பேக்ரவுண்ட் கலர்னால் ஃபுல் பாடியுடைய கம்ப்ளீட் இதுக்கு ஃபுல்லாக வந்துடும். அது ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அதோட ஆட்ரிபியூட்டுடைய இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து பவுடர் ப்ளூன்றது ஒரு கலர். அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு கலரை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு W3 ஸ்கூல்ஸில் ஒரு
ஒரு அவங்க வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த ட்ரை இட் யுவர் செல்ஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விண்டோவில் இது ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் இந்த சாம்பிள் இருக்கும், இதனுடைய ரிசல்ட் உடனே வந்துடும். எப்படி வரும்னாக்கா இந்த ரன் என்று அமைக்கினா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மறுபடியும் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். ஓகே, நான் இந்த பவுடர் ப்ளூன்றதை ஜஸ்ட் கொண்டு மாற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு எல்லோன்னு கொடுக்கலாம். எல்லோ, சும்மா எல்லோன்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சி, எல்லாமே எல்லோ மாறிடுச்சு. See how nicely it is changing. So background property, the background கலர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக வந்துடுச்சு. சப்போஸிங் நமக்கு H1ன்றது டேகுக்கு மட்டும், இதுக்கு மட்டும், இந்த லைனுக்கு மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னாக்கா இதை நம்ம instead of giving here we will cut it, we will delete this. இது வேண்டாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் இல்லை இப்போ. ஓகே, இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பேக்ரவுண்ட் கலர் இல்லை. இந்த H1ன்றதுக்குள்ளே நம்ம பேக்ரவுண்ட் கலர் இது கொடுத்து பார்க்கலாம். H1 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங். ஸ்டைல்ன்றது ஆட்ரிபியூட். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், டபுள் கோட்ஸ், ஓப்பன் கோட்ஸு, பேக்ரவுண்ட், ஸ்பெல்லிங் கூட தப்பாக இருக்கக்கூடாது. அப்புறமா கோலன், இந்த கோலன்றது இம்பார்ட்டன்ட், கோலன் தான் இருக்கணும், இல்லைன்னா வராது. கோலன், சே let us put என்ன கலர் போடலாம், பிங்க் போடலாமா, இல்லை ஓகே பிங்க் போட்டு பார்க்கலாம். பிங்க், செமிகோலன் அண்ட் க்ளோஸ். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இது க்ளோஸு, இங்கே வந்து ஓப்பன், இந்த இடத்துல ஓப்பன், இங்கே ஓப்பன், இது இங்கே ஓப்பன், இங்கே க்ளோஸ். இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி செமிகோலன்றது முக்கியமானது, இந்த கோலன்றது முக்கியமானது. இந்த கோலன் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும், இந்த ப்ராப்பர்ட்டின்றது பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியும் வேல்யூக்கும் வேறுபடுத்தி காட்டுகிறது. இதை வந்து டீலிமிட்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 ஸ்டைல் போட வேண்டும் என்றால் அதனுடைய டீலிமிட்டர் இது. ஓகே, அது எப்படின்றது அப்புறம் பார்க்கலாம் டீட்டெயிலில். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலரை மட்டும் இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ போட்டுட்டேன் இல்லையா, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் வருதான்ட்டு. வந்துடுச்சு, இதோ வந்துடுச்சு. வாவ், தட்ஸ் கிரேட். சி, ஒன்லி நான் எந்த எலிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேனோ அந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. சப்போஸிங் எனக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பார்ப்போம் வேறு ஏதாவது, சும்மா கலர் கொடுக்குறேன். கலர் கோலன் ப்ளூ செமிகோலன். ஏற்கனவே சொன்னபடிக்கு செமிகோலன் இஸ் இம்பார்ட்டண்ட், கோலன் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் COLOR தான் இருக்கணும், அதே ஸ்பெல்லிங் இருக்கணும். COLOUR போட்டால் கூட வராது உங்களுக்கு. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். COLOUR கலர் தான் நம்ம இந்தியன் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கலர் COLOUR தான் இல்லையா. பை மிஸ்டேக் இப்படி போட்டிங்கன்னா கூட வராது. என்ன அதுன்னு பார்ப்போம். வரல, ப்ளூ வரல. இந்த U எடுத்துடுறேன்னா இப்போது COLOR இப்போ வருதான்னு பார்ப்போம். See, it has become blue color. It has become blue color. The text has become blue color. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணுன்னாக்கா யூ கேன் see எல்லோ போட்டு பார்க்கலாம். எல்லோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அது இப்போ எல்லோவில் வந்துடுச்சு. கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இன்டிசைனில் ஃபாண்ட் அப்ளை பண்ணுறீங்களா, ஃபாண்ட்டு கண்ட்ரோல் T போட்டு ஃபாண்ட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன ஃபாண்ட்டு கலர் சைஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி இங்கே நீங்கள் மேனுவலாக நீங்கள் கோடிங் மூலமாக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டு வெப்பேஜில் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஃபார் நவ் திஸ் பேக்ரவுண்ட் கலரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போது நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஐட்டம். ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஐட்டம்? பேக்ரவுண்ட் கலர். டெக்ஸ்ட் கலரும் பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் கலர் இப்போ தான் பார்த்தோம். டெக்ஸ்ட் கலர்ன்றது ஜஸ்ட் கலர்னு மட்டும் கொடுத்தா போகிறோம். நம்ம கலர் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் பேக்ரவுண்ட் கலர், அடுத்தது டெக்ஸ்ட் கலர் கீழே இருக்குது. சாரி, ஐ திங்க் டெக்ஸ்ட் கலரில் ஒன்லி கலர்னு மட்டும் கொடுத்தா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஏற்கனவே போட்டபடிக்கு கலர் மட்டும் கொடுத்தா போகிறோம். ஓகே, இது வெரி சிம்பிள் தான் அது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஃபாண்ட்ஸ். ஹவு டு கிவ் ஃபாண்ட்ஸ் இன் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்னால் HTML-குள்ளே ஃபாண்ட் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேமிலின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, தட் டிஃபைன்ஸ் த ஃபாண்ட் டு பி யூஸ்ட் ஃபார் அன் HTML ஃபைல். ஓகே, எக்ஸாம்பிள் H1 ஸ்டைல் ஓப்பன் கோட்ஸ் க்ளோஸ் கோட்ஸ் ஃபாண்ட் ஃபேமிலின்றது ப்ராப்பர்ட்டி கோலன் வெரடானா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த கண்டென்ட் வர்றது எல்லாமே வெரடானான்ற ஃபாண்ட்டில் வரும். ஓகே, நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா வெரடானான்ற ஃபாண்ட்டில் இருக்குது. சப்போஸிங் உங்களுக்கு வெரடானா வேண்டாம், சே யூ வாண்ட்
let us put Sans, or we can put Comic Sans, UOMIC, Comic. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் வராது. அந்த ஃபாண்ட் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கணும், எல்லாம் வராது. காமிக் சான்ஸ், ஐ திங்க் ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். லெட் சி. வரல. இட் ஹஸ் டேக்கன் சம் செரிஃப் ஃபாண்ட் எடுத்துருச்சு. ஸோ காமிக் சான்ஸ் வந்து என்ன இதுன்றது இப்போ ஜஸ்ட் லெட் மீ சி வாட் இஸ் மீ ஹவு டு ஐ செக் இட். காமிக் சான்ஸ், ஜஸ்ட் லெட் மீ சி வாட் இஸ். இங்கே பார்க்கலாம். காமிக் சான்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட்டு காமிக் சான்ஸ். ஃபேமஸ் ஃபாண்ட் அது, மை ஃபேவரட் ஃபாண்ட். காமிக் சான்ஸ் ரீசண்ட்டு இது ஒரு இங்கே இருக்குது. காமிக்ஸ் COMIC ஸ்பேஸ் சான்ஸ் C&S கேபிட்டல் ஸ்பேஸ் MS. இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். த காமிக் C கேபிட்டல் போடணும், இல்லைன்னா வராது. அவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வரும். ஓகே, capital sans space MS semicolon. The semicolon is important. Again I am repeating, semicolon is important, colon is important. Okay, அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலின்றது அந்த ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஹைஃபன் கரெக்டாக வரணும் அவங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். அண்ட் ஓப்பன் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் கோட்ஸ். ஸ்டைல்ஸ் ஈக்குவல் டு. நவ் லெட்ஸ் ரன் இட் அண்ட் see it has comic sans has come. ஸோ இதில் ஒன்று தப்பாக இருந்தால் கூட இதில் வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டிஃபைன் த ஃபாண்ட். இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுனாக்கா, இந்த ஃபாண்ட் வந்து என்னுடைய சிஸ்டமில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொப்ரேட்டரி லெக்சரில் ஐ ஹேட் டோல்ட் யூ ஒன் பாயிண்ட் ஆன் வெப்சேஃப் ஃபாண்ட். ஸோ உங்கள் சிஸ்டமில் இல்லாத ஃபாண்ட்டையும் நீங்கள் வெப்சேஃப் ஃபாண்ட்டுன்னு கூகுள் சைட்டில் யூ கேன் சி வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ்னு போட்டிங்கனாக்கா, கூகுள் ஹேஸ் ப்ரொவைடட் a few set of fonts and asked you to apply those fonts. You can use it across the HTML file wherever you want, and it will automatically display so far as the net is connected. Okay, net connect ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்துடும். அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னாக்கா இந்த உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபாண்ட் வந்து வேறு எங்கேயா போச்சுனாக்கா அவங்க சிஸ்டமில் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாக்கா ஃபாண்ட்டு சரியாக வராது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது கூகுள் ஹஸ் கிவன் லாட் ஆஃப் வெப் சேஃப் ஃபாண்ட்ஸ் ஆஸ் ஃப்ரீ. யூ கேன் புட். ஏற்கனவே அது நான் கவர் பண்ணிட்டேன் அந்த ப்ரெப் கிளாஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் ஒன்ஸ் அகெயின் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் அண்ட் ரிவ்யூ தட் வெப் சேஃப் ஃபாண்ட்ஸ் யூ கேன் வெரிஃபை இட். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் த கிளாஸ். ஐ வுட் லைக் டு கவர் ஒன் மோர் ஆன் திஸ். டெக்ஸ்ட் கலர் பேக்ரவுண்ட் பார்த்தோம், டெக்ஸ்ட் கலர் பார்த்துட்டோம், ஃபாண்ட் ஒன்ஸ் அகெயின் பார்த்துட்டோம். HTML ஃபார்மேட்டிங்னு இருக்குது. வாட் இஸ் HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்? HTML contains several elements for defining text with special meaning. அதாவது HTML formatting elements, the formatting elements of HTML ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. B, strong, I, அதுதான் இங்கே எகெயின் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். bold, italic, strong. So I don't want to repeat it again. Okay, now let's move on to the next one. Meta. Metaன்றது what they say as per the school describes describes metadata within HTML document. ஸோ மெட்டா என்றால் ஏற்கனவே சொன்னபடிக்கு ஒரு மெட்டான்றது ஒரு டாக்குமெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷனை குறிப்பதே மெட்டா என்பதாகும். ஒரு டாக்குமெண்ட்டை பற்றிய இன்ஃபர்மேஷனை குறிப்பது மெட்டா என்பதாகும். ஸோ மெட்டா டேட்டா என்பது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு PDF எனப்படும் ஒரு டாக்குமெண்ட்குள்ளே பிடிஎஃப்டைய மெட்டா டேட்டா என்று சொன்னீங்கன்னாக்கா அந்த பிடிஎஃப்பில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, விட்த் என்ன, ஹைட் என்ன, எவ்வளோ இமேஜஸ் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ளே ஒரு மூலையில் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்பை பொறுத்தவரை அப்படி சொல்கிறச்ச HTML பொறுத்தவரையில் மெட்டா டேட்டா என்றால் HTML-உடைய ஹெட் போர்ஷனில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதை வந்து அவங்க போடுவாங்க, ஆட்ரிபியூட்டாக போடுவாங்க. இன்னது எப்படி போடுவாங்கன்றதை பார்ப்போம். பிஃபோர் வி ட்ரை இட் யுவர் செல்ஸ். டெஃபினிஷன் அண்ட் யூசேஜ். மெட்டா டேட்டா இஸ் டேட்டா, இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன? இன்ஃபர்மேஷன். ஓகே, அபவுட் டேட்டா, டேட்டாவுடைய டேட்டா. ஓகே, மெட்டா டேக்ஸ் ஆல்வேஸ் இன்சைட் தி ஹெட் எலிமெண்ட்குள்ளே தான் மெட்டா டேட்டா வரும்.
and they provide metadata about the HTML document. அந்த HTML டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்றத ஹெட்ன்ற போர்ஷனுக்குள்ளே மெட்டா என்ற டேக் இருக்குள்ள அது வரும். எப்படி வருதுன்றதை நம்ம இங்கே கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துடலாம் நம்ம, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாக் டைப், HTML, ஹெட்டு, மெட்டா. இந்த கேரக்டர் செட்டுன்றது ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு UTF-8ன்னு இருக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. இதெல்லாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எடுக்கணும்னா தனி கிளாஸ் தான் எடுக்கணும். UTF-8னா எதை குறிக்கிறது என்று. இது வந்து சிங்கிள் பைட் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக எல்லா ஏஷியன் ஃபாண்ட்ஸ் எல்லாமே ASCII கேரக்டர்ஸ் எல்லாமே 8 பிட் ஃபாண்ட். 8 பிட்ன்றது ஒரு பைட். ஸோ ஒரு கேரக்டர் என்பது ஒரு பைட்டை அது கன்சியூம் பண்ணிக்கும். அதனால் UTF-8ன்னு சொல்லுவாங்க. அது கேரக்டர் செட் UTF-8 ஸ்டாண்டர்டு. இதெல்லாம் நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்புறம் நேம்ன்றது டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த HTML எதை பற்றி சொல்லுது அதை பற்றி நம்ம இங்கே நேம் கொடுத்துக்கலாம். இங்கே அது மாதிரி கண்டென்ட்ஸ், இதுவும் யூசர் கிவன். திஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்ன்றது யூசர், நம்ம என்ன வேணாமோ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். நேம் இஸ் ஸ்டாண்டர்ட், கண்டென்ட் இஸ் ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே நம்ம யூசர் கிவன், நம்ம மாற்றிக்கலாம். இது ஃப்ரீ வெப் சோர்ஸஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மெட்டா பார்த்தீங்கன்னா ஆத்தர். மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு ஆத்தர். ஆத்தர்னு இந்த HTML ஃபைலை யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்திருக்கு. கொஞ்சம் மேலே இது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நேமில் என்ன போட்டிருக்காங்க, கீவேர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் என்பதும் கூகுள் சர்ச்சில் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய HTML ஃபைலுக்குள்ளே போய் ஹெட்டுக்குள்ளே போய் மெட்டாக்குள்ளே எங்கேயாவது நேம் போட்டு இந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் இருந்தது வச்சுங்க, அது போட்டு கமா போட்டு அந்த வேர்டு தான் அது சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி நம்மளுடைய HTML ஃபைலை கூகுள் சர்ச்சில் மேலே கொண்டு வந்து காட்டுவாங்க. ஸோ செலெக்ஷன் ஆஃப் த ரைட் வேர்ட்ஸ் ஃபார் த HTML, நம்ம பண்ணுற HTML உடைய ஃபைலை சார்ந்த வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யுவர் HTML இஸ் ரெஃபரிங் டு பிரிண்டிங் டெக்னாலஜி நோட்ஸ், ஸோ மை கீவேர்ட்ஸ் வில் பி சம்திங் லைக் print ஆர் IPT ஆர் லெசன்ஸ். ஒரு வேர்டு தான் இருக்கலாம், ஒரு வேர்டு இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு சிலபிள் தான் இருக்கலாம். அதில் கீவேர்ட்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், எல்லாமே செப்பரேட்டட் பை கமா அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதை வந்து உங்களுக்கு சாம்பிள் மாதிரி போட்டு காட்ட முடியாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து HTML, CSS ஏதாவது ஒன்று இருக்கலாம். இதில் இந்த கேஸில் HTML மட்டும் தான் நம்ம போடுவோம். பிகாஸ் கண்டென்ட் ஆஃப் திஸ் ஃபைல் HTML இஸ் ஒன்லி HTML. ஸோ உங்களுக்கு இதில் CSS நுழைச்சிருக்கீங்கனாக்கா CSS போடலாம், XML நுழைச்சிருக்கீங்கன்னா XML போடலாம், JavaScript நுழைச்சிருக்கீங்கன்னா JavaScript போடலாம், அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ மெட்டான்றது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் HTML ஃபைல், அவ்வளோதான். அதே மாதிரி வியூ போர்ட், நம்ம அனுப்புகிற HTML ஃபைலை சம்டைம்ஸ் மொபைலில் பார்ப்பாங்க, இல்லை டேப்லெட்டில் பார்ப்பாங்க, எதில் வேணாலும் பார்க்கலாம் இல்லையா. ஸோ வித் ஆஃப் தி டிவைஸ் வந்து வித் ஆஃப் தி டிஃபால்ட் வித் இனிஷியல் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1. இது போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக அது அந்த சாஃப்ட்வேர் பார்க்குற சாஃப்ட்வேர் வந்து அந்த ஆப் வந்து ஈஸியாக இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கும். இதில் primarily this whole of this meta is for an app to understand. It is not for the human beings to understand. It is given by the human beings so that when an app is reading the HTML file, it will understand what types of file it is, what are the information about this HTML. அதுதான் மெட்டா என்பதன் பொருள். ஓகே. ஸோ உங்களுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மெட்டா என்பது என்ன என்று. நீங்கள் இந்த லெசன் திருப்பி போட்டு கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது இது பண்ணி கேட்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் த லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் லெசன், இன் திஸ் கிளாஸ். 1 minute. Let me close this. Last point, which horizontal spacing, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீ டேக்னு சொல்லியிருக்கேன். ஹாரிசான்டல் ஸ்பேஸிங்கும் வெர்டிக்கல் ஸ்பேஸிங்கும் எடுக்காது இதை பொறுத்தவரையில். ஏற்கனவே காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு கிளாஸில். என்டர் பண்ணிங்கன்னா கூட ஒன்றுமே எஃபெக்டே இருக்காது. ஸோ இது வந்து ஹாரிசான்டல் வெர்டிக்கல் ஸ்பேஸ்க்கு வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் சம் ப்ரீ என்று கொடுக்க வேண்டும். ப்ரீ எனப்படும் ஒரு டேகை கொடுத்தால் தென் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹாரிசான்டல் ஸ்பேஸை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரீ டேக் இல்லைன்னா இதுக்குள்ளே இந்த டேக்குக்குள்ளே இந்த ஸ்பேஸ் இல்லைனாக்கா அந்த ஸ்பேஸ் அது எடுத்துக்காது. ஓகே. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு கிளாஸில். அது என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் நம்ம. டெஃபினிஷன் ஆஃப் த டேக். ப்ரீ டேக் டிஃபைன்ஸ் pre-formatted text. Text in pre-element is displayed in a fixed width font, usually Courier font, monospace, and
இட் ப்ரிசர்வ்ஸ் போத் த ஸ்பேஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ். லைன் பிரேக்ஸ்னால் நம்ம என்டர் பண்ணுறோம் இல்லையா, அது இந்த ஸ்பேஸும் அவ்வளோதான். அது இட்ஸ் நாட் அ பிக் திங். ப்ரீ எனப்படும் டேகை வைத்துக்கொண்டு தான் நாம் வெர்டிக்கல் ஸ்பேஸிங்கோ ஹாரிசான்டல் ஸ்பேஸிங்கோ அச்சீவ் பண்ண முடியும் HTML. சும்மா நம்ம கீபோர்ட் கேரக்டர் ரிட்டர்னையும் இல்லை ஸ்பேஸ் பாரையும் அமைக்கினா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது HTML ஃபைலை பொறுத்தவரை. ப்ரீ எனப்படும் டேகிற்குள் என்ன இருக்கிறது அப்படியே வந்துடும். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே மோனோ ஸ்பேஸில் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதுதான் இங்கே டு பி ஆன் இன் ப்ரீஃப். ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். ஸோ we have completed 3.2 now. I think I'm running short of time now for 3.3. If I start, I may not be able to complete this 3.3. So I will push it to the next class, 3.3. Okay. I hope you understood everything, and I look forward to see you for the classes on further this thing. Maybe tomorrow we can see how is what are about the rest of the classes. Okay, 1 minute, just a minute, let me just go to the, if you got any doubt, feel free to revert to me with your questions and feedback for any improvement on my own presentation. என்னுடைய ப்ரெசன்டேஷனில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கனாலும் you feel free to just send me a mail. இந்த சப்ஜெக்ட் லைனில் மட்டும் IPTனோ ஏதாவது போட்டு வைங்க, அப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறது. Thanks. Thank you very much. See you in the next class. Bye bye.